ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலத்தில் வாழும் அனைவரும் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் பலவிதமான நெருக்கங்கள், கவலைகள், இச்சைகள் என பலவற்றை நாம் சந்திக்கின்றோம். இன்னும் சிலர் ஆலயத்துக்கு செல்வதற்கு கூட நேரமில்லை என்கின்றனர். மார்த்தாள் மரியாளின் வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்றபோது மார்த்தாள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டே இருந்தாள். மரியாளோ தேவனுடைய பாதத்துக்கு அருகே அமர்ந்து அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதை பார்த்த மார்த்தாள் கோபப்பட்டு இயேசுவிடம் சண்டை போடுகிறாள். அதற்கு இயேசு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே என்று கூறுகிறார். இதே போலத்தான் நாமும் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகின்றோம். ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவரோடு இடைபெறும் போது அநேக விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் வாழ்வில் முதலிடம் ஆண்டவருக்கே என்று மனதில் தீர்மானித்து நிச்சயத்தோடு செயல்பட வேண்டும். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனின் ஆட்சியில் நம் வாழ்க்கை சரியாக இருக்கும்போது மற்ற தேவைகள் இயற்கையாகவே நிறைவேறும். உலக கவலைகள் நம்மை பலவீனப்படுத்தும், ஆனால் தேவன் மீது உள்ள நம்பிக்கை நம்மை உறுதியாக நிறுத்தும். நம் வாழ்வின் அனைத்து செயல்களிலும் ஆண்டவர் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கும் போது அவர் நம்மை மறக்கவே மாட்டார். நம் வாழ்வில் முதலிடம் யாருக்கு? பிள்ளைக்கா, ஐஸ்வர்யத்துக்கா, கவர்ச்சிக்கா, அழகுக்கா? சிந்திப்போம். அனுதினமும் ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை கனப்படுத்துவோம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். நான் என்ற பெருமையை அகற்றுவோம், ஆசீர்வாதமாய் வாழுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான பரிசுத்த வாரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உமது பாதத்தில் எங்களையும் எங்கள் கவலைகளையும் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் உம்மையும் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடவும் பரிசுத்தமாய் வாழவும் எங்களுக்கு கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படவும் மற்றவர்களுடன் இருக்கிற பகைமையினை மன்னித்து மறந்து வாழவும் அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் நண்பர்களிலும் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் கர்த்தரின் அன்பை ருசிக்கவும் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, பசியோடு இருப்பவர்களுக்கு ஆகாரம் கிடைத்தள்ளவும், அன்புக்காக தவிக்கும் மக்களுக்கு தேவ அன்பு கிடைக்கவும், வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்களுக்கு உங்க ஆறுதலும் சுகமும் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் தீய கண்களுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் விலக்கி காக்கப்படவும், வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி தங்களை காத்து கொண்டு சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழவும் வழி நடத்து. ஆண்டவரே, வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமண தடைகளை அகற்றி திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைந்திடச் செய்யவும் தேவரீர் கிருபை தந்தள்ளுங்க. அப்பா, கர்ப்பஸ்திரிகளின் கர்ப்பத்திக்கனி தேவ பாதுகாப்புடன் ஆரோக்கியமாய் வளரவும், குறித்த காலத்தில் சுகப்பிரசவம் ஏற்படவும், நெடுங்காலமாய் குழந்தைக்காக காத்திருப்போரின் கண்ணீர் கவலைகளை நீக்கி மகிழ்ச்சியாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, +2 தேர்வு தாள்களை திருத்துகிறவர்கள் தங்கள் கடமைகளில் நேர்மையாய் செயல்படவும், பிள்ளைகள் எதிர்பார்க்கும் மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும், மேல் படிப்புகளை தொடரவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், சமூக வலைத்தள பாவங்களில் அடிமை பெற்றுள்ளவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், தீயவர், பொய்யர், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள், ஊழல் செய்கிறவர்கள், கையூட்டு வாங்குகிறவர்கள், இவர்களுக்கு துணையாயிருப்பவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கிலும் சமாதானம் உண்டாகவும் வளமான நாடுகளை அடிமைப்படுத்த வேண்டும் என செயல்படுகிற மனநோயாளி தலைவர்களின் ஆலோசனைகள் வாய்க்காதே போகவும், மக்கள் அமைதியாய் சமாதானமாய் வாழவும், பகையுணர்வு மாறவும், போக்குவரத்து சீரடையவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மாநில தேர்தல்களில் ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமரவும், பணம் கொடுத்து மக்கள் வாக்கை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறவர்களின் எண்ணங்கள் வாய்க்காதே போகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.